உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாரியான விளைவுகளை எனக்கு குடுக்க போகுது, என்ன மாரி என்னை இயக்க போகுது, நான் என்னலாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கும் மிதுன ராசிக்காரர்களே. எப்படி இருக்க போது இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 விதமான பலன்களை கொடுக்க போகிறது. அப்படி சொல்லலாமா? ஏன்னா மிஸ்டர் சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்துல வேற உட்கார போறாரு. அது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10ஆம் இடத்தில் 5 கிரகத்துடைய சேர்க்கை, 10வதுக்கு கேதுவுடைய பார்வை வேற என்ன வேணும்? தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு சூப்பரான டைம் பீரியட், இனிதே உதயம் அப்படின்னு சொல்லலாமா. இதுவரைக்கும் தொழிலுக்காக நீங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால், உங்களுக்கு தொழில் மீதான அபரிவிதமான வெற்றி கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. ஒரு வேளை பார்த்தவங்க இன்னொரு வேளை பார்க்கலாமான்ற மாதிரி யோசிக்க போறீங்க. நல்லா இருக்குங்க, டைம் பீரியட் சூப்பரா இருக்கு. குரு வேற 12ல உட்காந்துருக்காரு. கடைசி தம்மா துண்டு அவ்வளவுதான். இன்னும் ஒரு 28 29 நாள் குரு அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் உங்களிடம் சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மே மாசத்துக்கு அப்புறம் குரு உங்ககிட்ட வரப்போறாரு இல்லையா. இந்த நேரத்துல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுபவிரயத்தை கொடுப்பாரு. யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ, அவங்களாம் இந்த ஏப்ரல் மாசம், மே மாசம்லாம் லேண்ட் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வழியெல்லாம் சூப்பரா இருக்கு. நிறைய மாமனார் மாமியாரோட ஆசி, 10ஆம் இடம்னாலே மாமியார் வீடு தான். அதோட ஆசி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு. நிறைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு டிராவல் பண்ண போறீங்க. அங்கேயும் இங்கேயும் ரோந்தடிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு இடத்துல, மாமனார் மாமியார் ஒரு இடத்துல இருந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்த போய் உட்காந்து பேசி சிரித்து சொந்த பந்தங்களோடு ஒரு நட்போடு இருக்கக்கூடிய காலகட்டம், மகிழ்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது நிறையா இருக்குது. மாமனார் மாமியாரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலை கவனம் தேவை. இந்த மாமா மைத்துனர்லாம் இருந்தால் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க மூலமாக ஒரு சின்ன சின்ன இழப்போ இல்லை அவங்க மூலமாக ஒரு பஞ்சாயத்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மச்சா மாமா கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. நிறைய பாசிட்டிவ் சைன் கிரியேட் ஆக போகுதுங்க. கர்மம் இயங்க போகிறது. நான் எடுக்கும்போதே சொன்னேன் சனி பயிற்சியில், மிதுன ராசிக்காரங்க கவலையே பட வேணாம். இத்தனை வருஷம் நீங்கள் பண்ண பாவ புண்ணியத்துக்கான ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் உங்களுக்கு சனியின் மூலமாக நிகழப்போகிறது. அதனால் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகுதுன்னு. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் அமர்ந்து, அதுவும் உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய கிரகங்கள்லாம் அமர்ந்திருக்கும் போது நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறாரு 10ல் அப்படின்ற போது, தொழிலுக்காக சில கடன்கள் வாங்குவது, தொழிலுக்கான சில முதலீடுகள் செய்வது, தொழிலுக்காக சில இடத்துங்களுக்கு டிராவல் பண்ணுவது, இதெல்லாம் நடக்கும். வேலைக்காண்டி திடீர்னு இங்கேருந்து அங்கே வேறு சைட்டில் போய் பார்த்துட்டு வாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டு வாங்க, இங்கேருந்து எங்களோட இன்னொரு பிரான்ச்சில் போய் வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரியான உங்களை மாற்றக்கூடிய டைம்லாம் இந்த ஏப்ரல் மாதம் வரும். இல்லை நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்றதுக்காண்டி அங்கங்கே போய் அலைஞ்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய பேர் லேண்ட் வாங்குறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, தரகு ஏஜென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லாம் உங்ககிட்ட ஒரு கவனம். ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளாமல் இருங்கள். இந்த உங்களுக்கு அதுதான் நான் ஒரே ஒரு எச்சரிக்கை. ஏன்னா கிட்டத்தட்ட என்னதான் ஒரு விஷயம் ஹாப்பி என்ன அப்படின்னா, புதன் அங்கே உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்குறாரு. அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அந்த வீடுன்னு உங்களுக்கு எத்தனாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்களுடைய 4ஆம் வீடாகவும் அமர்கிறது. ஸோ நல்லா இருக்குது. ஒன்றும் பெருசாக கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு உடைமை வாங்குதல், வீடு வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீட்டின் மூலமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். நீங்கள் மிதுன ராசியில் மிதுன லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்துக்கணும். உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு லைட்டாக எங்கேயாவது மிஸ் பண்ணிவிட்டு, செல்ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டேன், அதை எங்கேயாவது வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தேரக்கூடிய காலகட்டம்லாம் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இயங்க போகுது. இது வரைக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. யாரெல்லாம் ஃபாரின் ட்ராவல் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பேர் அம்மா அப்பாவை ஃபாரின் கூப்பிட்டு போகிறது, இல்லை சும்மா இது பண்ணுறது, இங்கேருந்து ஃபாரின் ப்ராஜெக்ட் பண்ணுறது, அந்த ஒரு ப்ரமோஷன் மூலமாக நீங்கள் இன்னொரு நாட்டினுடைய ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. யாரெல்லாம் நிதி சார்ந்து வங்கிகளில் பணி செய்கிறீர்களோ, யாரெல்லாம் கலை சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் வாத்தியார் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த யோகா காலம். சான்ஸே இல்லைங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன்,
பிளானட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் ஏதோ ஒரு கோக்குமாக்கு நடந்தால் ஒழிய கிரகங்கள் வந்து உங்களை ஏதோ ஒன்று பண்ணும். இந்த கோச்சாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோசமாக தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னா ஒரு 30% 40% இம்பேக்ட் பண்ணும். நல்ல தசாபுத்திலாம் நடந்துட்டு இருக்குன்னா கோச்சாரன்ற ஒரு விஷயமே உங்களுக்கு அங்கே வந்து பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா உங்களுடைய தசாவே நல்லா இருக்கும்போது எதுக்கு கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் அது வழியாக இயக்கணும், இது வழியாக இயக்கிட்டு போயிடும்ல. அப்போ நிஜமாவே நம்புங்க, தொழில் அப்படின்ற இடத்தில், வேலை அப்படின்ற இடத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இல்லை ஒரு முன்னேற்றம் நிகழப்போகிறது. அதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ஒரே ஒரு பலன். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் அலைஞ்சு 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 உடம்பு வழியாக தவிச்சிட்டு இருந்தால் அத்துணை மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க போகிறது. ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம்லாம் சூரியன் உச்சமடையும் போது சூரியன் தாங்க மருத்துவக்காரகன், சூரியன் தான் தொழில்காரகன், சூரியன் தான் வந்து குடும்பக்காரகன். நிறைய பேருக்கு உங்களுடைய துணை அல்லது துணைவியாரிடம் ஒரு இணக்கம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் தான் உங்களுடைய சிம்மத்தோட வீடு. அந்த வீட்டு நாயகன் தான் சூரியன். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. பயங்கரமான ஆளுமை கிரியேட் ஆக போகுது. கரெக்டாக திட்டமிட போகிறீங்க. நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்றதுக்கு நிறைய வந்து கொடுக்க போகிறீங்க, தரவுகள் கொடுக்க போகிறீங்க. அதன் மூலமாக எதிராளிலாம் அடங்கி போகிறாங்க. யாரெல்லாம் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சாங்களோ அவங்க உங்களுடைய ஆளுமையாலும் உங்களுடைய அறிவாலும் உங்களுடைய மதிநுட்பத்தாலும் ஐயோ இதை ஏமாற்ற முடியாது போல் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இதுவே பெரிய பிளெஸ்ஸிங்கில் அந்த வேலையை வந்து உங்களுக்கு சூரியன் பார்க்க போகிறார். வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் கொஞ்சம் வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. வீட்டுக்கார அம்மாட்ட மட்டும் கொஞ்சம் வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் சூரியன் உச்சமாகும்போது சுடுசொல் பேசுவதற்கான அமைப்பெல்லாம் கிரியேட் பண்ணிவிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான சான்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையில்லாமல் ஸ்கின் அலர்ஜி வருது, கொஞ்சம் கழுத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கைப்பட்ட சம்மந்த பிரச்சனை, தோள்பட்ட பிரச்சனைலாம் வந்து ஸ்பௌஸுக்கோ இல்லை உங்களுக்கோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் ஸ்பௌஸுக்குன்னு சொல்கிறேன்னா புதன் வீட்டையே பார்க்குறாரு, 7ஆம் வீட்டை பார்க்குறனால கொஞ்சம் 7ஆம் வீட்டை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை கொஞ்சம் அதிகரிக்க செய்வார். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு அந்த வேலையில் பேப்பர் போடுங்க. இல்லாட்டி வேறு யாராவது சொன்னாங்கன்னு நினச்சி அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு நீங்கள் ஆளாகி அதன் மூலமாக சில பண இழப்புகளை ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு வேற வந்து உட்காந்துருக்காருல, 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ சூப்பர் பாருங்கள். நீங்கள் என்ன தான் வந்து கீழே வேறு மாதிரி கமெண்ட் போட்டாலும் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பாக 10ல் ஒரு பாவி இருக்கக்கூடிய அந்த ராகு உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை, பிரம்மாண்டமான யோசனையை, பிரம்மாண்டமான வெற்றியை, அடுத்த வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அடுத்த எல்லா விதமான படிப்பினைகளையும் கொடுப்பதற்குத்தான் தயாராக இருக்கிறார் இந்த ஏப்ரல் மாதம். நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. ஒரு 4 பேருக்கு மத்தியில் பெருமையாக வாழணுன்றது மட்டும்தான் மிதுன ராசியுடைய ஒரு குறிக்கோளாகவே இருக்கும். அதெல்லாம் தன்னிறைவடைவதற்கான வாய்ப்பு பிள்ளைகள் மூலமாக செலவும் இருக்குது, பிள்ளைகள் மூலமாக ஆதாரம் இருக்குது. பிள்ளைகளுக்கோட படிப்புக்காக அடுத்த திட்டமிடல் தான் இந்த தடவை என்ன பண்ணுவீங்கன்னா ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் அதுவா இதுவா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா நிறைய யோசனை போய் மண்டைக்குள்ளே போட்டு அப்படியே உங்களை வந்து ரிங்காரிங் ரோசஸ் ஆட போகுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லா சிந்தனைகள் வேணாம். கரெக்டாக இதை பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்றதை கரெக்டாக இருங்க. நைட்டு 11 மணி 12 மணிக்கு மேலே மொபைலை பார்த்து கண்ணெல்லாம் கெடுத்துக்காதீங்க. அதுதான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா 2ஆம் வீட்டில் வந்து கொஞ்சம் செவ்வாய் அப்படின்றவர் வந்து அவங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் நீச்சமாயிருக்கார். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த பல்லு டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைக்கும். பல்லு வலி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். போயிட்டு வர வண்டி வாகனங்களில் கவனம். இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கட்டி முடிச்சுருங்க. இல்லை அது வந்து ஏதாவது ஒரு பாலிசி டிலே அது டிலே இது டிலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலை வாய்ப்பு அப்படின்ற இடத்துல பிரம்மாண்டமாக இருக்குங்க. 10ஆம் இடம் அப்படின்னாலே தொழில்ஸ்தானம், 10ஆம் இடம்னாலே மாமியார் வீடு, 10ஆம் இடம்னாலே கர்மிக்கல். இதெல்லாமே வந்து இத்தனை கிரகங்களால் சூழப்பட்டிருக்கும் போது இது எல்லாமே நல்லதாக நடக்கும். நிறைய பேருக்கு மாமனார் மாமியார் சொத்து வருவதற்கான விஷயம் இல்லை, மாமனார் மாமியாரோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான வேலை இல்லை, அவங்க வீட்டில் நீங்கள் போகிறது உங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் மாமியாரோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறையா பேருக்கு வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் தொழில் செய்யவர்களாக இருந்தீங்கன்னா வருமானம் கிடைக்கும். நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் படிப்பில் கவனம் தேவை. மிதுன ராசிக்காரங்க படிக்கிற குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க. ஏன்னா கொஞ்சம் என்னதான் பங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் நீச்சமாக தான் ஆயிருக்கு இந்த ஏப்ரல் மாதம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் முதல் 15 தேதிகளுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தடவை திருமணம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்பாடு நடக்கப் போகிறது. குழந்தை அப்படின்ற இடத்துல ஒரு முன்னேற்பாடு நடக்கப் போகிறது. சூரியன் புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய பத்திய யோகத்திலாம் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே உட்காந்து உங்களுடைய
10ஆம் இடத்தில். அப்ப தொழிலில் அப்படின்றது முன்னேற்றம். நெறையா வந்து யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் கணிப்பொறியோட பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து நிதி சார்ந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்துணை மிதுன ராசிக்காரர்களுக்கும் சூப்பரா இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கு. இந்த வயதில் இருப்பவர்களுக்கு. ஓகே. நீங்க ஒரு 45 வயசுலேருந்து 55, 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களா இருந்தா, கண்டிப்பாக இந்த தடவை உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய ஆறுதல் கிடைக்கப் போகிறது. அவர்களுடைய அனுசரணை கிடைக்கப் போகுது. உங்க பேச்ச கேட்கவே இல்லாம சுத்திட்டு இருந்தவங்கலாம் இனிமே உங்க பேச்ச கேட்க போறாங்க. உங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேச போறாங்க. வேலைய பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? வாட் நெக்ஸ்ட்? லைஃப்ப எப்படி முடிவு பண்ணலான்ற மாரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகுது. அதுக்கான பலன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கவலையே பட வேணாம். நீங்க ஒரு 60 வயசு, 70 வயசை தாண்டி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் இருந்தா கண்டிப்பாக ஹெல்த்த பார்த்துக்கணும். முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன், கொலஸ்ட்ராலு, சுகர், பிபின்னு சொல்லக்கூடிய பரம்பரை நோய்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக உடலிலேயே பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. 10ஆம் இடம் இயங்க போதுங்க, வேறு ஒன்றுமே வேணாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், 10ஆம் இடத்தில் ரொம்ப ரொம்ப அபிரோதமான லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர் இருக்கிற வேலையை விட்டு புதிய தொழில் செஞ்சு அதன் மூலமாக ஒரு சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரப்போகுது. இன்னும் வந்து சுக்கரனோட சேர்ந்துருக்கனால நிறைய பேர் வந்து கலை சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுவோமா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போவோமா, கல்யாண மண்டபம் கட்டுவோமா, தேட்டர் கட்டுவோம், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறையா பேர் வந்து மாலுக்கு போகிறது, தேட்டருக்கு போகிறது மாதிரி நிறையா எப்படியா ஃபஸ்ட் ஷோ வாங்கி தலைவர் படத்தை பார்த்துடணுன்ற மாதிரிலாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தேட்டரல் பிரவேசம் அப்படின்றது இருக்க போகுது. நல்லா இருக்குங்க, கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்குல்ல. பௌர்ணமி முடிஞ்சால் கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க. 12ஆம் தேதி பௌர்ணமி வருது, போய் கிரிவலம் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த முன்னேற்றம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும். அதை தாண்டி அப்படியே முருகனுடைய பிளெஸிங் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கவலையப்பட வேணாம். மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை வந்து ரொம்ப 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 நல்ல டைம் பீரியடு வந்து இனிமே பார்க்க போகிறீங்க. நிறைய பட்சிகள் பார்க்க போகிறீங்க. நிறையா வந்து பட்சிகளுடைய சத்தம் கேட்டல், பட்சிகள் பார்த்தல், மயில் பார்க்குறது, புறா பார்க்குறது, கிளி பார்க்குறது, நிறைய பேர் கிளி பார்க்க போகிறீங்க, லவ் பேர்ட்ஸ் பார்க்குறது. நீங்கள் சும்மா பைக்கில் போயிட்டே இருந்தால் கூட உங்கள் வீட்டில் எல்லாட்டி கூட போகும்போது இதெல்லாம் கண்ணில் படுறது, இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. நிறையா வந்து அழகு சார்ந்த பொருட்கள் வாங்குறது, திடீர்னு வந்து ஃபேஷியல் பண்ணுவோமா, கொஞ்சோண்டு அழகாய்க்குவோமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கான வேலைகள்லாம் பார்க்குறது. யாருக்கும் தெரியாமல் வீட்டில் லெமனை கட் பண்ணி தயிரோட புளிஞ்சு அப்படிலாம் போட்டு ஃபேஸ் பேக் போடுறது, அந்த மாதிரி வேலைகள் தான் பண்ண போகிறீங்க. ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறீங்க. உங்களை அழகுபடுத்துவதற்கான அத்துணை விஷயங்களும் செய்ய போகிறீங்க. ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அவ்வளோதான். மிதுன ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கெடுபலன்லாம் ஒன்றுமே இல்லை. வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு செக் வைக்கிறாரு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களை தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க. உங்களுடைய ஆவணங்களை முறையாக பயன்படுத்திக்கோங்க. ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க. இல்லை தேவையில்லாமல் டிராஃபிக் கான்ஸ்டபிள்கிட்ட மாற்றி பணம் கட்டுற மாதிரியான சூழல் கிரியேட் ஆகிடும். அரசாங்க சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் கவனம்.